ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா. நான் உமேஷ். இந்த எபிசோட ஒரு மூவி ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். இந்த படம் ரெட் ஒன் ஹாலிவுட்ல கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இது அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. டுவான்லி ஜான்சன், அதாவது ராக் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. கிறிஸ் ஹீவ்ஸ், அதாவது கேப்டன் அமெரிக்கா தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹீரோவோட பேரு கிளைமி ட்ரிஃப்ட், செகண்ட் ஹீரோ கிறிஸ் ஹீவ்ஸ், அவரோட பேரு ஜாக் ஒமாலி. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்துருவோம். கிறிஸ்மஸ் தாத்தாவை இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அதான் அதுக்கு முன்னாடியே கிறிஸ்மஸ் தாத்தாவான சாண்டா கிளாஸ ஒரு கும்பல் கடத்துறாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றவர் தான் நம்ம கிறிஸ் ஹீவ்ஸ். கிறிஸ் ஹீவ்ஸ் வந்து ஒரு பெரிய ஹேக்கர். அவரால் எதை வேணா ஹேக் பண்ண முடியும் அப்படின்றதால சாண்டா கிளாஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு எதிர் டீமுக்கு. ராக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவோட பர்சனல் செக்யூரிட்டி, அதாவது நார்த் போலோட ஹெட் அவர் தான். நாளைக்கு நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த சமயத்துல சாண்டா கிளாஸை கடத்திட்டாங்க. சாண்டா கிளாஸை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாதான் கிறிஸ்மஸை நடத்த முடியும். அதனால நம்ம ராக்கு களத்துல இறங்கி சாண்டா கிளாஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறாரு. என்ன வெளியில எடுக்க நீ என்னடா பண்ண? சார் வக்கலாத்து பைல் பண்ணிருக்கேன். சார் வக்கலாத்து பைல் பண்ணிருக்கேன். மித்தலாஜிக்கல் வேர்ல்டோட ஒரு சீஃப் லூசி லியோ அப்படின்றவங்க வராங்க. அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸால தான் நம்ம சாண்டா கிளாஸ் கடத்தப்பட்டிருக்காரு. நீ கிறிஸ்டியன்ஸை பிடிச்சன்னா யார் கடத்தினாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். அது மூலியமா சாண்டா கிளாஸ் நம்மளால நெருங்க முடியும்னு சொல்ல லூசி லியோ அவங்க நம்ம கிறிஸ்டியன்ஸை பிடிச்சி இன்னும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, விடிய கற்கெல்லாம் வெள்ளங்கட்ட விலைக்கு வாங்காத. காரிச்சாமி தோட்டத்துக்குள்ள கைய வருது ஒண்ணு, கர்நாக பாம்பு புத்துக்குள்ள கைய வருது ஒண்ணுடா. சொன்னா கேளு. நான் உனக்கு அவங்க கொடுத்தோட 2 மடங்கு காசு தகுறான்னு சொன்ன உடனே அதுக்கு கிறிஸ்டியன்ஸும் நம்ம கிளைமேட் ட்ரிஃப்டும் அவங்க 2 பேரும் பீச் ஓரமா இருக்க அந்த இடத்துக்கு போய் அவங்கள பிடிச்சி கேட்கும்போது எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருன்ட்டு விடவே விடமாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ராக் சொல்ல, அதுக்கப்புறம் அவரோட பேரை நான் சொல்ல முடியாது, சொன்னா இந்த இடத்துக்கே வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ இந்த பேரை சொல்லாத, எழுதி காட்டு அப்படின்னு சொல்லி எழுதி காட்ட நம்ம கிறிஸ்டியன்ஸும் அத காமெடியா படிச்சிடுறாரு. ஒரு வாட்டி படிச்ச உடனே அந்தாண்ட இருக்க வில்லி, ஒரு விச்சு, ஒரு படத்தோட வில்லியா வராங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்களே, நானே இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறேன், ஆனா நல்ல கிஃப்ட் கிடையாது, எல்லாம் கெட்டவங்களா இருக்காங்க, கெட்டவங்களா இருக்கிறவங்க எல்லாரையும் சிறப்பிடிக்கணும் அப்படின்றதுதான் அந்த கிஃப்ட். அது ஒரு மேஜிக் பால் மாதிரி இருக்கும். அந்த பாலை கிஃப்டா கொடுத்தா அந்த கிஃப்ட் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அந்த பால்குள்ள சிறை பிடிச்சிருவாங்க. அதுதான் இந்த படத்துல வில்லி பண்ண போற வேலை. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து சொன்ன போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் திருந்தி நம்ம ராக் கூட சேர்ந்து மிட்ல ஒரு கேரக்டர் வரும். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாண்டா கிளாஸோட தம்பி, அதாவது இப்ப விச்சுன்னு சொன்னல அவங்களோட முன்னாள் காதலன். இவங்க 2 பேர் சேர்ந்தா இந்த வேலையை தொடங்கியிருக்காங்க ஒரு காலத்துல. ஆனா இப்ப அவரை விட்டு விலகி போய் இந்த வேலையை தனியா அந்த விச் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல சாண்டா கிளாஸும் கடத்தியாச்சு. அவங்க அந்த மேஜிக் பால ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாண்டா கிளாஸோட தம்பியான கிராம்பஸோட இடத்துலதான் நம்ம சாண்டா கிளாஸை ஒழிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம ராக் நினைச்சு அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல சாண்டா கிளாஸ் இல்ல. ஆனா கிராம்பஸோட இடத்துல அத்துமீறி வந்ததால கிராம்பஸ் உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு சிறைப்பிடிக்க சொல்லிட்டு கிறிஸ்துவ தப்பிச்சு போக சொல்றாரு. கிறிஸ்துவ ஒரு இன்டெலிஜென்ட்ன்றதுனால ராக்குக்கும் கிராம்பஸ்க்கும் ஒரு ஸ்லாப் போட்டிய ஆரம்பிச்சு விட்டுறான். இந்த ஸ்லாப் போட்டியில கிராம்பஸோட ஒரு அட்டிக்கு கதிக்கு வலிக்கும் போற நம்ம ராக் ஒரு வய கருத கையில வச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு ஏஞ்சி நிக்கிறான். அந்த ரவுண்ட் நடக்கும்போது ராக் கைக்கு அவனோட பவர் எல்லாம் இருக்கும். அது ஒரு பிளேட்ல இருக்கும். அந்த பிளேட் எடுத்து கரெக்டா நம்ம கிறிஸ்டியன்ஸ் மாட்டி விட ஒரு பயங்கரமான அடி கொடுத்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. கிளாம் ட்ரிஃப்டும் ஜாக்கும் ஒன்னா சேர்ந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது விச் வந்து அந்த பாலை வச்சு ஜாக்க சிறைப்பிடிச்சிடுறா. ஜாக்கோட பையனையும் சிறைப்பிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் சீஃப் கிட்ட இருந்து கால் வருது. நார்த் போல்ல தான் சாண்டா கிளாஸ் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்றத ராக் கண்டுபிடிக்கிறார். ராக் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து சாண்டா கிளாஸ எப்படி காப்பாத்தினாரு, அதுதான் இந்த படத்தோட கதை. நீங்க இதுக்கு மேல மிச்சத்தை படத்துல பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? டெக்னிக்கலா படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்ல தான் நிறைய சீன்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் சூப்பரா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ்ன்னு எல்லாமே சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ரைட்டர் கிறிஸ் மார்கன். இந்த படத்தோட டைரக்டரோட பேரு ஜாக் கஸ்டர்ட்.
பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா நல்ல ஒரு என்டர்டெய்னரா இருந்துச்சு. இந்த படம் ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. கிறிஸ்மஸ் லீவுக்கு ஒரு நல்ல படமா இருக்கும். ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. Thank you for watching this video.